ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மார்கழி முதல் நாள் அதோட வீடியோ தாங்க எடுத்து வச்சிருந்தேன். ஆனா 2ஆம் நாள் தான் என்னால போட முடியுது. ஏன்னா முதல் நாள் நம்ம ரொம்பவே பிஸியா இருந்திருந்தோம். இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மார்கழிக்கு முந்தின நாள் நம்ம வீடெல்லாம் கிளீன் பண்ணியிருந்தோம். அதனால கிச்சனும் கவுண்டரும் கிளீன் பண்ணியாச்சு. மேல ஃபுல்லா ஸ்டவ் எல்லாம் கிளீன் பண்ணி அழகா வச்சிருந்தோம். அதை பார்த்துட்டு தான் ஆஷி சொல்லிட்டு இருக்கா. வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். தயவு செஞ்சு கண்டிப்பா பாருங்க. ஏன்னா நல்லாவே கோல்டு பிடிச்சிருக்கு. ஜுரம் தான் வரலையே தவிர நல்லாவே கோல்ட் ஆயிருக்குங்க. அதனால வாய்ஸும் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு டே மார்கழி முதல் நாள் இப்படி தாங்க போச்சு. இது மட்டும் இல்ல, அடுத்த வீடியோவும் கண்டிப்பா வரும். ஏன்னா நாங்க மார்கழி அன்னைக்கு இந்த பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எங்க போயிருந்தோன்றத அடுத்த வீடியோல கண்டிப்பா பாருங்க. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே நம்ம காலையிலே அன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 மணி கிட்ட தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. 4:30 மணிக்கு ஏஞ்சுமே நமக்கு டைம் பத்தாத மாதிரி தான் இருந்துச்சு. காலையிலேயே பூஜை வேலை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன குழந்தைன்னா அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தானே நமக்கு அந்த மார்கழி ஒன்று பிறந்ததால, சரி செவ்வாய்க்கிழமை எப்பவுமே நம்ம ஸ்டார் கோலம் தானே போடுவோம். அது போட்டுட்டு அதோட எனக்கு அந்நேரத்துக்கு என்ன தோணுச்சோ அந்த தான் நம்ம அன்னைக்கு போட்டிருந்தோம். ரங்கோலி போடுறதால இனிமே கலர் கலராக தான் நம்ம கோலங்களும் இருக்கும். கண்டிப்பா பாருங்க. எனக்கு தெரிஞ்ச கோலத்தை தான் நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி நமக்கு முன்னாடி சின்னதாக தான் இருக்கும் பிளேஸு. அதனால அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் கோலம் போட வேண்டியது இருக்கும். நம்ம வீட்டில் நான் பூஜை காலையிலே தீப ஆராதனை எல்லாமே காட்டிட்டு நிலைவாசல் பூஜையும் செஞ்சுட்டு மார்கழி கோலமும் போட்டு நம்ம அன்னைக்கு நல்லாவே போச்சுங்க. அந்த நாள் பாசிட்டிவாக இருந்துச்சு. அதோட பசங்களுக்கும் லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு அவங்க போனதும் நம்ம வாக்கிங் போயிட்டோங்க. மார்கழி முதல் நாள் என்னும்போது நிறையவே இந்த வருஷம் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி நம்ம விளக்கு ஏத்துவோமே தவிர இந்த மாதிரி பூஜை எல்லாம் நம்ம செஞ்சதில்லை. இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்றது. காலையிலே பூஜை பண்றது ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு. அதோட வாக்கிங் போயிருந்ததும் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கோல்டா இருந்தாலும் மூச்சு அந்த அளவுக்கு வாங்கல. நல்லாவே வாக்கிங் போயிருந்தேன் ஒரு 1/2 hour கிட்ட. ஃபர்ஸ்ட் நான் போட்டும் போதே நிறைய பேரும் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் நான் முடிக்கிறதுக்குள்ள அவங்க போயாச்சு. நம்ம வீட்டுல காலையிலே எல்லாம் இந்த பருப்புங்கெல்லாம் வேக வச்சிருந்தேன். மூக்கடலை, வேர்க்கடலை அது எல்லாமே வேக வச்சு வச்சிருந்தேன். அஸ்வினுக்கும் ஸ்நாக்ஸா கொடுத்துருந்தேன். இது வந்ததுக்கு அப்புறம் நாங்க வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதுல வெங்காயம், வெள்ளரிக்காய், கொஞ்சமா பெப்பர் இதெல்லாம் போட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி எடுத்திருந்தோம். இதுக்கப்புறம் வர விலாக கண்டிப்பா